வணக்கம், வாங்க சமைக்கலாம். இடியாப்பம் செய்வது எப்படி? இடியாப்பத்திற்கு புழுங்கலரிசியை நன்கு கழுவி ஒரு நாள் முழுவதும் வெயிலில் காய வைத்து கொள்ள வேண்டும். காய வைத்து இடியாப்பத்திற்கு அப்படின்னு சொல்லி நம்ம மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சி கொள்ள வேண்டும். இப்போ அரைத்து வைத்த மாவு ஒரு 3 கப்பு எடுத்திருக்கோம். இதை நம்ம இடியாப்பமாக எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல தண்ணியை நம்ம கொதிக்க வைக்க வேண்டும். கொதிக்க வைத்து அதன் பிறகு நாம் எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். தண்ணீரை நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். தண்ணீருக்கு ஏற்ற அளவு சிறிதளவு உப்பு சேர்த்து கொள்ள வேண்டும். தண்ணீர் இதுபோல் நன்றாக கொதிக்க வேண்டும். கொதித்த பிறகு அடுப்பை அணைத்து விட வேண்டும். இப்பொழுது நாம் இந்த தண்ணீரை மாவில் கலக்க வேண்டும். சிறிதாக ஊற்றி கலக்க வேண்டும். இது ஒரு 5-6 பேர் சாப்பிடுவதற்கு உகந்தது. இப்பொழுது மாவை இடியாப்பம் பிழியும் குழாயில் போட்டுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் இட்லி தட்டில் பிழிந்து கொள்ள வேண்டும். அங்கு மெல்லிய இடியாப்பம் பிழியும் தட்டை வைத்து பிழிந்து கொள்ள வேண்டும். இது சாப்பிடுவதற்கு மிகவும் சுவையாக இருக்கும். உடலுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. ஆவியில் அவிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஆகாரம். இது நம்ம பிழிவதற்கு ஏற்றால் போல தண்ணீர் சேர்த்து கொண்டிருப்பதால் இது பிழிவதற்கும் ஈஸியாக இருக்கும். அடுப்பில் இட்லி சட்னி வைக்க வேண்டும். வைத்து ஒரு 1.5 கிளாஸ் தண்ணீர் ஊற்ற வேண்டும். ஓகேவா? அடுத்து பிழிந்து வைத்த மாவை வைக்க வேண்டும். 10 நிமிடம்
நன்றாக வேக வைக்க வேண்டும். இப்பொழுது இடியாப்பம் நன்கு வெந்துவிட்டது. நாம் இடியாப்பத்தை பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளலாம். சுவையான இடியாப்பம் தயாராகிவிட்டது.